அந்த பாட்டு எழுதுற அன்னைக்கு நைட்டு ஒரு பாட்டு ஒரு 20 நிமிஷத்துல எழுதி முடிச்சிட்டேன். ஆனா ஒரு 2-3 மணி நேரம் அதை பாடிட்டே இருந்தேன். கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துட்டு, என் கண்ணில் நான் பார்த்த காட்சி ஒரு கருப்பை. அதுக்கு முன்னால நான் வேற லிரிக்ஸ் எழுதுனேன். அதுக்கு ஆக்சுவலா என்னை இதுவரை சுமந்தீரே நன்றி, உதவிகள் செய்தீரே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். ஆனா திருப்தி வரல. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது போதாது. ஆண்டவர் எனக்கு உடனே இந்த காட்சியை காமிக்கிறார். உன்னை நடத்தினா சுமந்தனான்னு கேட்டார். சுமந்தீங்கப்பா. அப்ப நான் உடனே தோள் மீது சுமந்தீரே நன்றி, புயம் என்னை சுமந்ததே நன்றி, அப்படிதான் எழுதுனேன். உடனே அவர் அப்படியாடா, எல்லாரும் அப்படி எழுதிட்டாங்களாடா, நான் உன்னைய கையிலையா சுமந்தேன், உன்னைய தோல்லவா சுமந்தேன். நான் உடனே அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, தலை மீது சுமந்தீரேன்னு எழுத முடியாது. உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஆக்சுவலா நான் உன்னை எப்படி சுமந்தேன்னா அப்படின்ட்டு அவர் காமிச்சாரு பாரு. ஒரு கரு போல என்னை சிதையாமல் சுமந்தீரே. எத்தனை முறை உன்னை சிதைக்க வந்தான் பிசாசு. எத்தனை மனிதர்கள் பிசாசை விட கொடூரமாய் உங்களை சிதைக்க வந்தார்கள். உங்கள் ஊழியத்தை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் பெயர்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர், உங்கள் தரிசனங்களை சிதைக்க வந்தவர்கள் அநேகர். உங்களை கெடுத்து உங்களை இல்லாம ஆக்கணும், நீங்க இருந்த அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு உங்களை சிதைக்க வந்தது எத்தனையோ பேர். ஒரு கரு போல சிதைய உடலையே அவர்களை சிதைய உடலையே. ஒரு என்னை அந்த வரியை மட்டும் மறுபடியும் பாடுங்களேன். ஒரு கரு போல, ஒரு கரு போல என்னை சிதையாமல், ஒரு கரு போல, ஒரு என்னை சிதையாமல் என்னை. அந்த எபினேசரை உயர்த்த விரும்புகிறவர்கள் கை உயர்த்தி என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. உண்மைதானே? ஒன்றுமே இல்லாமல் நன்மையால் ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும், ஒரு தகப்பன் உம்மை போல இந்நாள் வரை கருவை போல சுமந்தார். அதுதான் பெரிய அற்புதம். ஞானிகள்
இது கிருபையே வேறொன்றுமில்லை. இது கிருபையே, இது கிருபையே. சபையே சத்தமா நீயவே. கண்களை மூடி just think of situations when the enemy plan to smash you down. சத்துரு உங்களை சிதைக்க நினைத்த தருணங்கள் எத்தனை இருந்தது. சில நாட்கள் யோசித்தோம், அடுத்த நாளை என்னால் சந்திக்க முடியாது, அடுத்த நிமிடத்தை என்னால் சந்திக்க முடியவில்லை. இந்த வருஷத்துல நான் எப்படி ஆண்டவரே கால் எடுத்து வைப்பேன், இந்த மாதத்தை எப்படி தொடங்குவேன், போதும் ஆண்டவரே. இங்க சிலர் இருக்கிறீங்க, என்னை எடுத்துக்கொள்ளணும்னா நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, ஆனால் உங்களை அவர் சிதைய விடல, உங்களை சிதைய விடல, அவர் சிதைய விடல, சிதைய விடல. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணி, உன்னை தொட விடல அவர். உன் சத்துருக்கள் உன்மேல் மகிழ ஒட்டுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துரு என் வீழ்ச்சியை கொண்டாடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கல. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், சத்துரு உங்கள் வீழ்ச்சியை கொண்டாடுவதற்கு தேவன் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார். God will never allow the enemy to celebrate your downfall. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் அலங்கம் நிமிர்ந்து நிற்கும். நீங்கள் தவிடுபொடியாக வேண்டும் என்று உங்களை சுற்றிலும் படையெடுத்து நின்ற எல்லா பார்வோனின் சேனைகளையும் கர்த்தர் செங்கடலுக்குள் எப்படி அவர்களை அமிழ பண்ணி அழித்தாரோ, அந்த தடயமே இல்லாமல் ஆக்கினாரோ, இப்பொழுது சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு அதை கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு அதை உடனடியாக உங்களுக்கென்று ஆக்கிக் கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். இன்றைக்கு ராத்திரி நீ செங்கடல் வழியாக புதிய பயணத்தை தொடங்குகிற ராத்திரி மட்டுமல்ல, இனிமேல் உன்னை துரத்துவதற்கு பார்வோனும் அவன் சேனையும் இல்லாமற் போகிற ராத்திரி. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல 2 கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் பேசி முன்னால் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க, ஊழியர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், the glorious cloud fill this place. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இப்பொழுது இந்த சபையை மூடுகிறது. அவருடைய திவ்ய பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறது. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் காண
ராத்திரி யோசேப்பை சிறைச்சாலையில் அடைத்து சிறை காவலர்கள் பூட்டை போட்ட பொழுது அவனை கைதியாக அடைத்தார்கள். ஆனால் மறுநாள் காலையிலே அதே பூட்டு திறக்கப்படும் பொழுது அவன் பிரதம மந்திரியாக வெளியே வந்தான். இங்க இருக்கிற சிலருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், சத்துருக்கள் போட்ட பூட்டை நாளை காலை கர்த்தர் திறப்பதை போல இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் வாங்கிக் கொள்றவங்க மட்டும், வேடிக்கை பார்க்கிறவங்க பார்க்கட்டும். இது ஆவியின் மண்டலத்தில் சில மாற்றங்கள் நடக்கும் நேரம். ரகபல ரகதல நகதல ரகதல ஷாண்டலே ரிகானாமா யாதா ரகதோ ரிபாரகதலே ரிபாராப்ரோட்டோ. பூட்டுகிறவன் சத்துருவாய் இருந்தாலும் திறக்கிறவர் கர்த்தராய் இருப்பார். கர்த்தரை திறப்பா, உன் தேவனை திறப்பா. உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து இயேசு ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய அந்த தேவன் இன்று ராத்திரி இந்த திருச்சபையில் ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கனம் செய்கிற ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, உன் பூட்டை திறப்பாய், வெங்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்வாள்களை முறியடிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எனக்கு எந்த மனுஷனும் தர வேண்டாம், எனக்கு எந்த மனுஷன் ரெக்கமெண்டேஷன் வேண்டாம். எனக்கு ஒருவரை தெரியும், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கூட்டம் முடியும் பொழுது அநேக பூட்டுகள் உனக்கு முன்பதாய் உடைந்து சிதைந்து கிடக்கும். இனி உன்னை தடுப்பவன் யார்?